ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம RC20க்கு பழையபடி வந்துட்டோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் vs கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். IPL 2025 ஆக்ஷன் வேறு நடக்க போகிறது. அதனால என்ன பண்ணுறது, IPL 2000 ஆக்ஷன் வேறு நடக்க போகுது. அது காசெல்லாம் கரெக்டாக இல்லை. டிக்கெட் பாருங்கள், முட்டைகள் இருக்குது. ஆனால் லெவல்லாம் கரெக்டாக வந்துட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு என்ன பிரச்சனை 2025 என்னால் நாம் சும்மா 10 ஓவர் சும்மா லீக் மேட்ச் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆக்ஷன் வேண்டாம், சும்மா IPL 2025 சீரீஸ். ஆனால் 2020 இருக்க பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் vs கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. கேக்கியார்னு சொல்லிப்போம். ஓகே, இதுதான் கைஸ் மேட்ச்சு. ஓகே, விளையாட ஆரம்பிக்கலாமா? பிளேயிங் 11 ஷூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ராபின் உத்தப்பாலாம் கிடையாது நம்ம டீமுக்கு. வேணே இருக்கலாம். சேனாதிபதி அதிகாரா சொலங்கி, நாராயணா, வர்மா, திலக் வர்மாவோ, அலி, நிசாந்த், யார் இவங்களா ஒன்றுமே புரியல. ஓகே கைஸ், நம்ம சிவம் தூபே வச்சு ஃபோர்த்தாக அடிக்க விடலான்னு இருக்கேன். தேர்டாக நம்மளோட இவர் யாருன்னே தெரில, ஹரி குசாந்த் நிசாந்த் யார் இவர் அடிக்க விட்றலாம். அண்டு ஃபிஃப்த்து எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ். நம்ம தலை தோனி வர போகிறாரு. 3 விக்கெட் போச்சு தான் தோனி இறங்குவார். அதுக்கப்புறம் ஜடேஜா இறங்குறாரு. இங்கே தான் ட்விஸ்ட்டே. மோயின் அலி இங்கே இறங்குறாரு. அப்புறம் சார்னர் ப்ரோவுக்கு பதிலாக நாம் இந்த ப்ரோவை கொண்டு போகிறோம். யார் இங்கே யார் அங்கே போனோம்? ஐயோ சார்னர் ப்ரோ படலாம் இங்கே ஒருத்தர் பார்த்தனே, போச்சா காணோம். சொலங்கி இங்கே இருக்காரு பாருங்க, இங்கே இருக்கா. இந்த சொலங்கியை கொண்டு வர போகிறேன். அப்புறம் பிராவோவில் நமக்கு தேவையில்லை. பிராவோக்கு பதிலாக தேஷ்பாண்டே இங்கேயும் மிலைன் இருக்கார். அவருக்கு பதிலாக தீபக் சக்ரவர்த்தி விட்டுறலாம். அண்ட் இங்கே பிரேவாக்கு பதிலாக நம்ம தீக்ஷணா மாற்றி விட்டுறலாம். ஓகே கைஸ், இவங்க டீம் இப்போது நாம் தான் செட் பண்ணும் போல். இவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. அண்ட் இது யார் இவரை தூக்கி லாஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கீங்க? ஐயையோ, இப்படி போட்டு வச்சுட்டாங்களா? சூப்பரா. இங்கெல்லாம் நம்ம டீம் சவுதியை கொண்டு வர போகிறோம். அப்புறம் இந்த ஜாக்சன் இருக்கார்ல, இவருக்கு பதிலாக முகமது நபி. அப்புறம் இந்த பில்லிங்ஸுக்கு பதிலாக ஜேசன் ராய். அப்புறம் இதெல்லாம் டீம் சவுதி வேண்டாம், கம்மின்ஸ் வச்சுக்கலாம். நல்லா டெப்பாக இருக்கும். அச்சோ, விக்கெட் கீப்பரு. இங்கே தான் பிரச்சனையே நடக்குப்பா. யார் வேண்டாம், நித்திஷான தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் ஜாக்சனு பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர் தானே. பில்லிங்ஸும் தூக்கிட்டோமா நாம்? பில்லிங்ஸ் வச்சுக்கலாம். ஒச்சோ முன்னாடி 1 பண்ணுறக்குள்ளேயே 2 3 4 5 பேர் இருக்கிறாங்களா? ஓகே, ராலியில் ஜெசன் மன்னிச்சிக்கோங்க. ராய் தூக்குறோம். நபி ராய் தூக்கலாம். யார் தூக்குது? வேறு வழியில் யார் இருக்கா? ராணா நல்ல வாங்க. இன்னும் ராணா யாது? அட்டே ஐயர்ரா. ஐயர் இங்கே ஃபஸ்ட்டு. ஐயர்ரா. நபி நீங்கள் எனக்கு தேவையில்லை. ஐயர் இங்கே வேணும். அடுத்து நித்திஷானா 4th வேணும். இவங்க 5th. ரசலு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு. இவரை கொஞ்சம் இங்கே இறக்கி விட்றலாம். ஓகே, இதுக்கே 4 நிமிஷம் போயிடுச்சு. இது மேட்ச் விளாட வேண்டியது தான். ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன். எல்லாம் நான் ஒரு முடியல. ஹெட்ஸ் போடலாம். கை நம்மக்கிட்ட வரும் போல் எடுத்தால் ஃபஸ்ட்டு சேசிங் எடுத்துக்கலாம். தான் நல்லாயிருக்கும். எஸ், நான் தான் டாஸ் வச்சுருக்கோம். டாஸ் வச்சாச்சு. அண்ட் டு போல் ஃபோர்ஸ். இவங்க டீமை பார்க்குறீங்க, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கலாம். பட் நம்ம அளவுக்கு வருமா? நம்ம இருக்கிறதுலே அதிகமான ரேங்கிங் யார்? தலை தான் நினைக்கிறேன். எஸ், தலையும் ஜடேஜா தான் இருக்கிறதுலே அதிகமான ரேங்கிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தீபக் சேகர் தான் 10 ஓவர் மேட்ச் அண்ட் 2 டைம் ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். பவுலிங்கெல்லாம் போட்டோன்னா மேட்ச்சு என்ன லென்த்தாக போயிடும். ரஹான் எப்படி ப்ரோ 105 ரன் எடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது நான் அவங்கள வச்சு ஒரு டைம் விளையாடினது. இப்போ ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். எஸ்,
காயின்ஸ்லாம் போனால் பரவாயில்ல ப்ரோ போகட்டும். 2 விக்கெட் போயிடுச்சு. யார் இப்போ அதிகமாக ரன் இருக்கான்னா நம்ம ராணா ப்ரோ செம்மையாக கலக்கிட்டு இருக்காரு போல். அச்சோ இப்படி கலக்கிட்டு இருக்காரு. மேனூல் கானூல் என்னடா அது. நான் டிஃபரெண்ட் டூ இதை வச்சு பார்க்கலாம். எஸ் அந்த பக்கம் சரியான கேப் இருக்குது. இங்கே தூக்கி அங்கே போடு ப்ரோ. எஸ் ப்ரோ இது கரெக்டாக இருக்கும். பட் அங்கெல்லாம் யாரும் அடிக்கவே மாட்டாங்க. இங்கே வச்சுக்கலாம். பின்னாடியெல்லாம் தேவையில்லை. ஓகே இப்போ ஆட்டோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பரவாயில்ல ப்ரோலாம் 98 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம 99 ரன் அடித்தா நம்ம வின்னு. ரகானே 12 ரன்னு. இப்படிலாம் பார்த்தா ரகானே ஐயர் தான் இருக்கிறதுல சூப்பர். 28 ரன் தான். ஸ்டார்க் ரோவே டெஸ்ட்டில் 26 ரன் அடிச்சிட்டாரு. இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட்டு. ராணா 19. ஓகே 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 நம்ம மோயின் அலி செமையாக போட்டிருக்காரு. ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதோ சீரீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம கமெண்ட்டில் போடுங்க. நம்ம ஒரு சீரீஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ யாரோ நம்ம புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கமிங்ஸ் ப்ரோ ஃபஸ்ட்டு அவர் போட வந்துட்டுருக்காரு. நம்ம எல்லாமே லாஃப்டாக சாட்ஸாக போக தேவையில்லை. நமக்கு 98 ரன் தான். கொஞ்சம் பார்த்து நிதானமாகவே ஆடிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு பால் எப்போவுமே நான் அட்டாக்கிங்காக தான் போவேன். அதனால் இந்த பால் கொஞ்சம் அட்டாக்கிங்காக போய் பார்க்கலாம். எஸ் ஒரு 4 கிடச்சிருக்கு. குட் ஸ்டார்ட் ஃபார் IPL 2025 ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா மேட்சுமே விளாடி முடிச்சிட்டேன். அதனால தான் வீடியோ போட முடியல. விளாடி முடிச்சதுனால சென்னை மேட்ச் தான் பாக்கி இருக்குது. இனிமேல் நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எல்லா மேட்சும் முடிச்சதுனால சென்னை பாயிண்ட்ஸ் டேபிள் மட்டும்தான் பாக்கி இருக்கேன். நான் இதெல்லாம் நல்லா நான் வச்சுருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு 4 இங்கே கிடச்சிருக்கு. எஸ் ஜெயிக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது. விக்கெட் போகாமல் தோற்றா நல்லா இருக்கும். ஆனால் தோனி வரணுமே. ஓகே நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ரகானே நம்ம டீமுக்கு எதிராகவே நம்ம டீமில் இருந்துட்டு நம்ம டீமுக்கு எதிராக விளாட்றாரு. அச்சோ இப்படி போட்டாரு. அவுட்டாக போகிறோம். போச்சு பின்னாடி இருக்கலாம். எஸ் இதை பார்த்தீங்கனாலே தெரியும் ஒய்மார் இருக்குது. 3வது ஹரிநிஷாந்த் ப்ரோ பதிலாக தோனி இறக்கி விட போகிறோம். விக்கெட் போச்சுன்னா ஓகே கேஸை அடுத்த பாலை பார்க்க போகிறோம். இந்த பால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளை இப்படி புஷ் பண்ணிக்கலாம். ஐயோ ரன் அவுட் டைப் அவுட்டா. அச்சோ ப்ரோ டைவ் அடிச்சிட்டிங்களே. அப்பாடி தேவையில்லாமல் ரன் கொடுத்துட்டேன் கைஸ். ஓகே இப்போது நம்ம ஒரு என்ன மாதிரி ஷாட் போகலாம். எஸ் இந்த ஷாட் போகலாம். போய் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ எப்படி போகுதா. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஸோ சிங்கிள் ஃபார் டெவான் கான்வே. ஓகே இப்படி ஒரு பவுன்சர் போட்டிருக்காரு. நம்ம பின்னாடி அடிக்கலாம். போடுங்க ப்ரோ பார்க்கலாம். அடி. எஸ் ஐயோ 4 பார்த்துக்கலாம். விடுங்க 18 ரன் இப்போவே வந்தாச்சு. மினி விட்டா எவ்வளோ ரன் தேவை. ஒரு இப்போ ட்ரை பண்ணுற விடுங்க. ரசல் ப்ரோ போடுறாரு. வந்தால் ஒரு 9 ரன் ரேட் இருக்குது. சூப்பரு 9.0 சூப்பர் ரன் ரேட்டு. அது என்ன எதிர்பார்க்கலையே. பரவாயில்ல. பட் ஐயோ காய்ஸ் கான்வே கான். அச்சோ சாரி ப்ரோ கான்வே ப்ரோ. இப்போ இருக்கு ப்ரோ சர்ப்ரைஸு. அண்ணா வர்றான் வழி ஓட்டே இப்போ காட்டுறேன்டா யாருன்னு. டே ரச இப்போ போடுப்பா பார்க்கலாம். காது இப்போ இருக்குமே அப்புறம் ரொம்ப வாரா பேசுகிறேங்க. டக்கார போகிறார் கமாத்தாலா. எஸ் 4 அடிச்சு இதா யாருன்னு காட்டியிருக்காரு. மகேந்திர சிங் தோனி. எம்எஸ்டி சூப்பர் கைஸ். தலை தான் மேன் ஆஃப் தி மேட்ச் போகணும்னு ஆசையாக இருக்குது. போனால் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஷாட்டை இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இன்ஸ்பிகர் தானே போடுறாரு. இனி நான் பண்ணுவேன். தோனிக்கு இன்னொரு 4 கிடச்சிருக்கு. தலை சூப்பராக விளையாடிட்டு இருக்காருங்க. தலையை ரீட்டன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் அன்கேப்டு பிளேயராக. தலை இன்னொரு சீசன் விளையாடுவார். அடுத்த சீசனில் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கூட
நமக்காக தலை விளாடுவாருன்னு நினைக்கிறேன். தெரில கைஸ். அவர்கிட்ட தான் முடிவு இருக்குது. பேசிகிட்டு இருக்க ஒரு சிங்கிள் டைவ் அடிங்க. அடிக்கவே தெரியல போல் தலை அந்த ஸ்பீடு. இப்போ ருத்ராஜ் கேக்வாட் தான் ஸ்ட்ரைக் விட்டுருக்காரு. இன்னொருச்சும் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் போட்டுடலாம். தலை ஸ்ட்ரைக் வரணும்ல. ரன் 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 ரன். அச்சோ ஒருத்தர் லாஸ்ட்டு பால். இப்போ சிங்கிள் தான் போடணும். அச்சோ சரி அப்போ தான் அடுத்த ஒரு தலை ஸ்ட்ரைக் இருப்பார். அதனால தான் சிங்கிள் போடுறோம். அச்சோ இப்படி போட்டு விட்டாங்களா? என் சிங்கிள் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடி அடி டைவ்ரோ டை டை டை. அச்சோ சாரி தலை சாரி அப்போ விக்கெட்டா எப்படி தாங்க? ஓ கான்வே பாலா? ஐயா தட்டுற இரு நான் யாரும் தட்டுறேன். இப்போ உண்மையாலுமே ரொம்ப போராக போயிட்டுருக்கோம். டக்குன்னு முடியணுங்க. இப்போ தான் 29 ரன் அடிச்சிருக்கோம். 6 யாருக்கிட்ட? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ விளையாடலாம். பட் 70 ரன்களுக்கு 40 பாலுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எனக்கு கஷ்டம். நிறைய விளாட 10th லெவலில் இருக்காங்க. அவங்களோட நல்லா ஈஸியாக விளாட்ருக்கும். பட் நமக்கு இத்தனை நாள் இருந்தோம். பட் இப்போது இந்தியன் பைக்ஸ்க்கு போனதுனால ஸோ இனிமேல் காய்ஸ் இந்தியன் பைக்ஸ் வீடியோ வர ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் கிரிக்கெட் வீடியோஸ் பாருங்கள். பட் ஏதோ சூப்பர் அண்ட் டூப்பர் அப்டேட் சின்னலாம் போட்டு காட்டுறேன். ப்ரோ கமான் ப்ரோ. தலை நம்பியிருக்கேன். தலை அடிச்சாருங்க இன்னொரு 6. என்னமா ரியல் கிரிக்கெட்டு ஹைட்டுக்கு போயிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? 24லாம் லுக்கு நல்லா இருக்குது. பட் எல்லாமே ஆஃப்லைன் ஆன்லைன் காசு அதனால போயிடுது எல்லாமே. ஆனால் அந்த கேம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இது கொஞ்சம் ஈஸியாக நல்லா இருக்குது கைஸ். நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ்னு கூட நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சதான்னு தெரில. இந்த கேம் பேர் RC20. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ் பேச 6 அடிச்சிட்ருக்கோம். பவர் பிளேக்குள்ளேயே மேட்ச் முடிச்சிடுவோம் போல். இப்போது இங்கே எப்படி போடுறாங்களா? இருங்க எப்போ நான் யாருன்னு காட்டுறேன். கமான் தோனி எஸ் ஹேட்ரிக் ஆஃப் 6 பார்க்குறீங்க. ஏன் ப்ரோ ருத்ராஜ் ஏன் ப்ரோ பேட் தட்டுறீங்க? அதுவும் அடிச்சிட்டார்ல தலை. சாரி ப்ரோ ருத்ராஜே, உங்களுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஓகே இப்போ லாஸ்ட் பால் வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு புஷ் 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 பண்ணிட்டு ஓடிடணும். என்னங்கிறீங்க? ரன் ரன் ரன். அப்பாடி 41 ரன் தோனி அடிச்சிட்டா. எல்லா பாலுமே 6. அச்சோ இதை பார்க்க மாட்டோமே. சரி இந்த ஓவரில் எல்லாம் பாலும் 6 அடிக்க ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பவர் பிளே வந்துருச்சு. அச்சோ வேறு வழி இல்லை கைஸ், மாட்டிக்கிட்டோம். அச்சோ டபுள் ஓடிடலாமா? டபுள் ஓடுங்க ப்ரோ. பார்த்தா டைவ் விட்றா. அப்பாடி அப்போ டைவ் அடிச்சிட்டாரு. இப்படி போய் என்ன ப்ரோ இப்படி பண்ணி விட்டீங்க? பால் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்க. எஸ் இந்த மாதிரி பண்ணால் இங்கே 6 கிடைக்கும். 6 பால் 6 அடிச்சிருக்கோம். நம்ம பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணேன்னா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். சூப்பர் கைஸ். 13 பாலில் 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துருச்சு. இனி நம்ம 31 ரன் தான் அடிக்கணும். சூப்பர் தான். 1 ரன் கமான் தலை. உங்கள் 6 அடித்து உங்கள் 50 கம்ப்ளீட் பண்ணுங்கள் தலை. ஓ ஐயோ ரொம்ப பேசிடுவோம். 4 போயிடுச்சு. சூப்பர். ஓகே இப்போ 50 கம்ஸ் ஆஃப் பார் தலை. சூப்பர் கைஸ். ஹரிநிஷான் ப்ரோவில் கணக்கி விட்டுருந்தேன். இன்னொன்று இருப்பான்னு தெரில. 6 6s 3 4s. தலை தோனி கலக்கி ஒரு 50 போட்டிருக்காரு. 53 ரன்ஸ் இருக்காரு. அண்ட் ருத்ராஜ் ப்ரோ மன்னிச்சுங்க ப்ரோ, உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. ஏன்னா வந்திருக்கிற தலை இல்லை. மேட்ச் டஃப்பாலாம் இருக்குது. 1 ரன் போதும் நினைக்கிறேன். எதுக்கு இன்னும் போ. ஐயோ போதும். ஏங்க ஐஸ் ரன் ஆக மாட்டேறீங்க? என்ன ஆச்சு? ஓ அப்போ ருத்ராஜ் ப்ரோ வந்துட்டாரு. ஸ்ட்ரைக்கே ப்ரோ ருத்ராஜ் ப்ரோ நீங்களாவது ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க ப்ரோ. அவுட் ஆகிடாதீங்க. அச்சோ தலையை பரவாயில்ல ப்ரோ. ஏன் ப்ரோ ருத்ராஜ் ப்ரோ தலைக்கு விட்டுட்டிங்களே ப்ரோ. ஆனால் அவரெலாம் டென்ஷனே ஆக மாட்டார் ப்ரோ. 2 வாங்க
ரெண்டு ரன். அடுத்த ஒரு தலை தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். சக்கரவர்த்தி ப்ரோ வந்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி. என்ன ப்ரோ எப்படி போட்டீங்க? ஆனாலும் தோனி 6 அடிக்க போயிருக்காச்சு பாருங்க. டைமிங் பர்ஃபெக்டில் இருக்குது. சூப்பராக வச்சிட்ருக்காரு. செஞ்சுரியெல்லாம் இவர் வச்சு போட முடியாது, ஏன்னா ரன்னே அவ்வளோதான் மொத்தமாக. இன்னி 4 6 அடித்தா ஜெயிச்சிடலாம் நினைக்கிறேன். எஸ். தலை 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 தோனி. இந்த ஓவர்லேயும் முடிச்சிடலாம் போகலாம் கைஸ். எதுக்கு ரன் ஓடனா வேஸ்ட் பண்ணிட்டோம் எனர்ஜியை. பரவாயில்ல, 4 போயிடுச்சுக்கு. தலை தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நான் தலை ஃபினிஷிங் ஸ்டைலில் தான் முடிக்கணும்னு இருக்கேன். 6 அடிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இவர் வச்சு தான் முடிக்கணும்னு இருக்கேன். அவுட் ஆயிரம் மட்டும் கூடாது. அப்படி அந்த சமயத்தில் ரன்னும் ஏற்றணும். இவ்வளோ பெரிய கிராப் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் விட்டாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு 6 அடிச்சிருக்கேன். இயர்லி தான், கொஞ்சம் இயர்லி, ஆனாலும் 6 அடிச்சிருக்கோம். ஓகே கைஸ், நான் 6 கேகேஆர் ரொம்ப பாவம் கைஸ், ரொம்ப ரொம்ப பாவம். இந்த பால் 6 அடிச்சால 97 ரன்ஸ் வந்துருமே. ஓகே கைஸ், அடுத்த பால் 6 அடிக்கணும். அப்போ தான் எனக்கு என்னமோ அடுத்த லாஸ்ட் பால் இருந்தாங்க கூட, ருத்ராஜ் ஸ்ட்ரைக்கர் இருந்தாங்க கூட, நான் மெய்டன் ஓவராவது மாற்றி வச்சுருவேன். மெய்டன் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஐயோ போட்டாங்க. ஒரு ஒச்சோ தலை மாட்டிக்கிட்டாரு. ப்ளீஸ் தலை. Yes, Dhoni finishes in style. The winner is CSK. 9 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் தலை தான் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க போகிறாரு. நோ மாமே. ஓகே, ஆனால் என்ன கான்வே ப்ரோ ரன்னுக்கே அவுட் ஆகிட்டார். நான் எதிர்பார்க்கல. குட் ரசல், அவர் தான் விக்கெட் எடுத்தார். சூப்பராக ரசல் ப்ரோ செம. நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் தோனி வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டார். எஸ் எல்லோரும் கை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மட்டும் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. வரும் தூபி அவர் கை கொடுக்க போகிறாரு பாருங்க. சூப்பர். மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் கோஸ் டு மகேந்திர சிங் தோனி. சாடா காய். ஸோ இந்த வீடியோ எடுக்க வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.